இந்த பதிவு எல்லா டீச்சரோடும் பார்க்கணும். அது மாதிரி சமயங்களில் டோன்ட் ரிசைன், யூ ஹேவ் அ ரைட் ஃபார் கிராச்சுவிட்டி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க, எல்லா பள்ளி நிறுவனங்களும் அப்படி பண்ணது கிடையாது. சில பள்ளி நிறுவனங்கள் ஒரு டீச்சர் சேர்ந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், டீச்சர்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பந்தம் வந்திருக்கும். இதனால் பாதிக்கப்பட போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லவா? உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். அதை பற்றிய பதிவுகள்லாம் வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக ஏற்றிட்டு வரேன். நேற்றுக்கு ஆசிரியர்களை பற்றிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹவு சம் ஸ்கூல்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் இன்னசென்ட் டீச்சர்ஸ்ன்றதுக்காக. ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். 31 ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கிராச்சுவிட்டி உண்டு. 1997லேருந்து ரெட்ராஸ்பெக்டிவாக உண்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி சட்டத்தில் ஒரு ஓட்டை இருந்தது. என்னென்னா த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க்கர் அண்டர் தி பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட். அதை நிவர்த்தி பண்ணிட்டாங்க. பார்லமெண்ட்டில் ஒரு சட்டத்தை இயற்றி டீச்சர்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு என்பது தான் இன்றைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது பல டீச்சர்களுக்கு தெரியல. என்னுடைய வீடியோ மூலமாக அதை தெரியப்படுத்திட்டு வரேன். பல பள்ளி நிறுவனங்களுக்கு இது தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஏனென்றால் தே ஹவ் டு பே மனி. கிராச்சுவிட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று சில பள்ளி நிறுவனங்கள் செய்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, 5 வருஷம் கண்டினியூஸ் சர்வீஸ் இருந்தால் தானே உனக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த டீச்சர்கள்லாம் 4.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களோ, 5 வருஷம் கிராஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரிசைன் பண்ணுங்கள், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு ரிசிக்னேஷன் வாங்கிட்டு மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட். ஏன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமே. இந்த பதிவு எல்லா டீச்சரோடும் பார்க்கணும். அது மாதிரி சமயங்களில் டோன்ட் ரிசைன், யூ ஹேவ் அ ரைட் ஃபார் கிராச்சுவிட்டி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க, எல்லா பள்ளி நிறுவனங்களும் அப்படி பண்ணது கிடையாது. சில பள்ளி நிறுவனங்கள் ஒரு டீச்சர் சேர்ந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், டீச்சர்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பந்தம் வந்திருக்கும். எத்தனை டீச்சருக்கு உங்களை ரிசைன் பண்ண வைக்க முடியும்? அப்படி பண்ணுறாங்கன்னா இதனால் பாதிக்கப்பட போது அந்த டீச்சர் கண்டிப்பாக கிராச்சுவிட்டி கிடைக்காம போயிடும். அதை விட பாதிப்பு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லவா? ஸோ டோன்ட் ஃபால் அ ப்ரே டு திஸ். ஒரு டீச்சர்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். பிஎஃப் அண்ட் கிராச்சுவிட்டி தானே டெர்மினல் பெனிஃபிட். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு டீச்சர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம இருந்திருந்தால் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ஒரு 4 எழுத்து படிக்க முடியுமா உங்களால்? பள்ளி நிறுவனங்கள் ஒரே ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் பெரிய பில்டிங் கட்டினாலும், ரெஸ்ட் ரூம்லேருந்து பஸ் வரையில் ஏர் கண்டிஷன் வசதி செய்து கொடுத்தாலும், ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் நின்று 40 நிமிஷம் பாடம் சொல்லி கொடுக்கலன்னா உங்கள் பில்டிங்குக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்கள் பஸ்ஸுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. எனவே டீச்சர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிராச்சுவிட்டி, பிஎஃப் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணுன்றது தான் நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா இதை சர்க்குலேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டோ உரிமை சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஸ்மால் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் நம்ம கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.